என் அன்பு குழந்தாய், இன்று நீ என்னிடம் கேட்ட கேள்வி மிகவும் ஆழமானது. ஒற்றை குடும்பமா, கூட்டுக் குடும்பமா, எது சிறந்தது என்று நீ என் பாதங்களில் சமர்ப்பித்த கேள்வி, பல்லாயிரம் ஆண்டுகளாக மனிதர்களை சிந்திக்க வைத்த மாபெரும் கேள்வி. இன்று கைலாசத்தின் அமைதியிலிருந்து என் திருவுள்ளத்தில் பதிந்த பதிலை உனக்கு உரைக்கிறேன், கேள். முதலில் நீ அறிய வேண்டியது, குடும்பம் என்பது சுவர்களால் கட்டப்பட்ட இடம் மட்டுமல்ல, அது உறவுகளின் உயிர் போட்ட புனிதத் தோப்பு. ஒற்றை குடும்பம் என்பது ஒரு தனி மரம், கூட்டுக் குடும்பம் என்பது ஒரு காடு. இரண்டுக்கும் என்னுடைய படைப்பில் இடம் உண்டு. ஆனால் எது உனக்கு ஏற்றது? அதை நீ கேட்கும் முன் நான் உன்னை ஒரு சிறு கதைக்கு அழைத்துச் செல்கிறேன். ஒரு காலத்தில் ஒரு மாபெரும் வனத்தில் இரண்டு கொடிகள் வாழ்ந்தன. ஒன்று தனியே ஒரு மரத்தில் படர்ந்தது, மற்றொன்று அடர்ந்த காட்டில் பல மரங்களை தழுவி வளர்ந்தது. பெருமழை வந்தபோது தனிக்கொடி வேரோடு பிடுங்கப்பட்டது. ஆனால் காட்டுக்கொடி அசையவில்லை, ஏனெனில் பல வேர்களின் பிடிப்பு அதை காத்தது. இதன் பொருள் என்ன? ஒவ்வொரு குடும்ப அமைப்புக்கும் அதன் பலமும் அதன் சோதனையும் உண்டு. இப்போது உலகில் பலர் கூட்டுக் குடும்பம் சிறந்தது என்பர். ஆனால் சண்டையும் பொறாமையும் நிறைந்த கூட்டுக் குடும்பம் ஒரு கொடிய சிறைக்கூடமாக மாறும். மறுபுறம் அன்பும் புரிதலும் நிறைந்த ஒற்றை குடும்பம் ஸ்வர்க்கமாகத் திகழும். எனவே ஒற்றை அல்லது கூட்டு என்பது முக்கியமல்ல, முக்கியம் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதே. ஒரு மண்ணில் நின்ற மாபெரும் ஆலமரத்தை பார். அது ஒற்றை மரம்தான், ஆனால் அதன் நிழலில் ஓர் ஊரே வாழும். அதுபோல உண்மையான ஒற்றை குடும்பமும் பலருக்கு ஆதரவாக இருக்க முடியும். மறுபுறம் பல மரங்கள் சேர்ந்த காடும், ஒவ்வொரு மரமும் தனித்து நின்று போட்டியிட்டால் அது காடு அல்ல, அது போர்க்களம். நான் ஈசன் உங்கள் இதயங்களில் மட்டுமே வாழ்கிறேன். அங்கு பிரிவுகள் இல்லை. எனவே உனது குடும்பம் சிறியதோ பெரியதோ, அதில் பகிர்வும் பொறுப்பும் மரியாதையும் இருந்தால் போதும். ஆனால் ஒவ்வொரு குடும்ப அமைப்புக்கும் உள்ள சவால்களை நான் உனக்கு விளக்குகிறேன். முதலில் கூட்டுக் குடும்பம். இதன் பலன் பகிர்ந்த மகிழ்ச்சி, பகிர்ந்த துன்பம். ஒருவருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டால் மற்றவர்கள் தாங்குவார்கள். ஒரு குழந்தைக்கு வழிகாட்ட பல பெரியவர்கள் இருப்பார்கள். இது என்னுடைய படைப்பின் இயற்கை விதி. உயிரினங்கள் கூட்டமாக வாழும்போது வலிமை பெறுகின்றன. ஆனால் இதன் எச்சரிக்கை, அதிக மனிதர்கள் என்றால் அதிக மோதல்கள். யாருக்கு எவ்வளவு சொத்து, யாருடைய முடிவு மேலோங்கும் என்ற கேள்விகள் விஷமாக மாறும். ஒரு கூட்டுக் குடும்பம் தன் உறுப்பினர்களின் சுயமரியாதையை மதிக்கத் தவறினால் அது ஒரு எரிமலையாக வெடிக்கும். இப்போது ஒற்றை குடும்பம். இதன் பலன் சுதந்திரம், தனித்துவம், விரைவான முடிவுகள். நீயும் உன் இணையும் உன் குழந்தைகளும் உங்கள் விதிமுறைகளில் வாழலாம். ஆனால் இதன் சவால் தனிமை. நோய், நெருக்கடி வரும்போது துணை இல்லாதது. ஒரு தனிமரம் புயலில் சாயும், அதுபோல வலுவான ஆதரவு இல்லாத ஒற்றை குடும்பம் உடையும். எனவே இரு அமைப்புக்கும் நன்மை தீமைகளை நான் எடுத்துரைத்தேன். இப்போது உனக்கான பதிலை சொல்கிறேன். என் அன்பு செல்வமே, உனக்கு எது பொருந்துகிறது என்பதை உன் ஆத்மாவும் உன் சூழலும் முடிவு செய்யட்டும். நான் உனக்கு ஒரு மூன்றாவது வழியும் காட்டுகிறேன். இணைந்த வாழ்வு, கொலாபரேட்டிவ் லிவிங். நீ ஒற்றை குடும்பமாக இருந்தாலும் அண்டை வீட்டாருடன் நண்பர்களுடன் ஒரு குடும்பம் போன்ற சூழலை உருவாக்கிக் கொள்ளலாம். கூட்டுக் குடும்பமாக இருந்தாலும் ஒவ்வொரு சிறு குடும்பத்திற்கும் தனி இடத்தையும் மதிப்பையும் தரலாம். இதற்கு பெயர் சிவசக்தி சமநிலை. நான் அர்த்தநாரீஸ்வரனாக பாதி ஆண் பாதி பெண். அதுபோல உனது குடும்பம் பழமையிலும் புதுமையிலும், கூட்டிலும் தனியிலும் சமநிலை கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்தில் பெரியவர்களின் அனுபவம் வேண்டும், சிறியவர்களின் புதிய சிந்தனையும் வேண்டும். ஒரு நதி இரண்டு கரைகளுக்கும் இடையே ஓடுகிறது. கரைகள் இல்லாமல் நதி இல்லை. அதுபோல கட்டுப்பாடும் சுதந்திரமும் இல்லாமல் குடும்பம் இல்லை. இப்போது உன்னை நான் ஒரு பழைய சிவனடியாரின் கதை சொல்கிறேன்.
ஒரு முனிவர் இருந்தார். அவருக்கு 2 மகன்கள். ஒரு மகன் பெரிய கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தான், மற்றொரு மகன் தனி குடும்பத்தில். ஒரு நாள் முனிவர் இறந்து போனார். சொத்துப் பிரிவினை வந்தது. கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்த மகன் தனக்கு அதிகம் கிடைக்கவில்லை என்று வழக்காடினான். தனி குடும்பத்தில் வாழ்ந்த மகன் சொத்தை விட்டுக் கொடுத்து தன் வாழ்க்கையை தானே உருவாக்கிக் கொண்டான். காலப்போக்கில் கூட்டுக் குடும்பம் சண்டையால் சிதறியது. தனி குடும்பத்தவன் அமைதியாக வாழ்ந்தான். இதிலிருந்து நாம் அறிவது, குடும்ப அமைப்பு அல்ல, மனிதர்களின் மனப்பக்குவமே முக்கியம். நான் சிவபெருமான், குடும்பத்தின் தலைவன். பார்வதியுடன் முருகனும் விநாயகரும் என் மடியில். என் குடும்பம் கூட்டுக் குடும்பமா, ஒற்றையா? அது ஒரு தெய்வீக குடும்பம். அங்கு நான் சாப்பிடுவதை பார்வதி பகிர்ந்து கொள்கிறாள். முருகன் தன் வேலோடு சுற்றுகிறான். விநாயகர் எழுதுகிறார். ஆனால் எங்களுக்குள் மோதலில்லை. ஏனெனில் நாங்கள் ஒவ்வொருவரின் இடத்தையும் மதிக்கிறோம். இதுவே உனக்கான பாடம். இனி நடைமுறைச் சிக்கல்களுக்கு வருவோம். கூட்டுக் குடும்பத்தில் மனைவிக்கு சுதந்திரமில்லை என்று புகார் கேட்கிறேன். ஒற்றை குடும்பத்தில் வயதான பெற்றோர் தனிமையில் வாடுகிறார்கள் என்று அழுகை கேட்கிறேன். இவை 2ம் நியாயமான குரல்கள். அவற்றுக்கு நான் சொல்லும் விடை, மாற்றம் என்பது இயற்கை. காலப்போக்கில் கூட்டுக் குடும்பங்கள் சிதறலாம், ஒற்றை குடும்பங்கள் மீண்டும் இணையலாம். ஒரு காலத்தில் உனக்கு ஒற்றை குடும்பம் தேவை. பின் குழந்தைகள் வளர்ந்ததும் பெற்றோரின் உதவி தேவைப்படும். நான் மூவுலகையும் ஆளும் ஈசன் ஒரு நிலையான விதியை சொல்கிறேன். குடும்பம் எந்த வடிவில் இருந்தாலும் அதில் அன்பு இருந்தால் அதுவே சிவாலயம், இல்லையென்றால் அது இடுகாடு. உனக்கு ஒரு உதாரணம் தருகிறேன். ஒரு தேன்கூட்டைப் பார். ஆயிரக்கணக்கான தேனீக்கள் ஒன்றாக வாழ்கின்றன. ஒவ்வொன்றுக்கும் தனி பணி, ஆனால் அவை ஒரே இலக்குக்காக உழைக்கின்றன. உங்கள் குடும்பத்தின் இலக்கு என்ன? மகிழ்ச்சியா, பொருளா? அந்த இலக்கு தெளிவாக இருந்தால் எந்த அமைப்பும் வெற்றி பெறும். இப்போது நான் உங்கள் முன்னோர்களைப் பற்றிச் சொல்கிறேன். பழங்காலத்தில் கூட்டுக் குடும்பம் இருந்தது. ஏனெனில் விவசாயமும் பாதுகாப்பும் கூட்டாக தேவைப்பட்டது. இன்றைய நவீன உலகில் வேலை, கல்வி, இடம்பெயர்வு ஆகியவை ஒற்றை குடும்பத்தை வலியுறுத்துகின்றன. ஆனால் மனித மனம் இயற்கையாகவே சமூகமானது. நீ எவ்வளவு சுதந்திரமாக வாழ்ந்தாலும் நீ ஒரு கூட்டத்தின் பகுதியாகவே இருக்கிறாய். எனவே உண்மையான கேள்வி ஒற்றையா கூட்டா அல்ல, மாறாக எப்படி அன்பை பகிர்ந்து கொள்வது. உனது குடும்பத்தில் ஒருவர் மனநிலை சரியில்லாமல் இருந்தால் அவருக்கு இடம் கொடு. ஒருவர் அதிகம் ஆதிக்கம் செலுத்தினால் பணிவாக எல்லை நிர்ணயி. நான் விஷத்தை உண்ட பரமசிவன் உனக்கு உணர்த்துகிறேன். குடும்பத்தில் சிறிய கசப்புகளை பொருட்படுத்தாதே. ஆனால் அது விஷமாகி உங்கள் அனைவரையும் கொல்லும் நிலை வந்தால் அகன்றுவிடு. ஒரு பாம்பு உன் வீட்டில் புகுந்தால் அதை நீ அன்பால் அணைப்பாயா அல்லது வெளியே துரத்துவாயா? அதுபோல நச்சு மனிதர்கள் உறவு என்ற பெயரில் இருந்தாலும் அவர்களை விலக்குவதே தர்மம். இப்போது பெற்றோர் விஷயத்தில் சற்று ஆழமாகச் செல்வோம். உன் அம்மாவும் அப்பாவும் உனக்காக எத்தனையோ தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் முதுமையில் உன்னை நம்புகிறார்கள். ஒற்றை குடும்பமாக இருந்தால் அவர்களை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும். சிலர் அவர்களை வீட்டில் வைத்துக் கொள்ள முடியாது, வேலை அழுத்தம் என்பர். அதற்கு நான் சொல்வது, ஒரு நாளில் 10 நிமிடம் அவர்களுக்காக ஒதுக்குவது உன்னை குறைத்து விடாது. ஆனால் அவர்களுக்கு உன் இருப்பு தேவை. நான் என் தந்தைக்கு இல்லை, நானே ஆதி என்றாலும் என் பக்தர்களின் பெற்றோரை நான் போற்றுகிறேன். மறுபுறம் கூட்டுக் குடும்பத்தில் பெற்றோருக்கு பல குழந்தைகள் இருப்பதால் பொறுப்பு பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் நீ கவனி, நான் கவனிக்க மாட்டேன் என்ற போட்டி வந்துவிடும். எனவே பெற்றோரை பராமரிப்பது கடமை. ஆனால் அந்த கடமையை சுமக்கும் வழியை நீயும் உன் உடன்பிறப்புகளும் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். இது ஒரு வியாபாரம் அல்ல, இது அன்பு. அன்பை கணக்கு போடக்கூடாது. என் பாதத்தில் விழுபவனுக்கு நான் எண்ணி பார்க்காமல் அருள்கிறேன். அதுபோல நீயும் உன் பெற்றோருக்குச் செய். இனி குழந்தைகள் விஷயம். ஒற்றை குடும்பத்தில் வளரும் குழந்தை சுதந்திரமாக சிந்திக்க கற்றுக்கொள்கிறது. ஆனால் அவளுக்கு பாட்டி தாத்தாவின் பாசம் கிடைக்காமல் போகலாம். கூட்டுக் குடும்பத்தில் குழந்தைக்கு பலர் பாடம் சொல்லித் தருவார்கள்.
அது குழந்தைக்கு நல்லதுதான், பல கண்ணோட்டங்கள் கிடைக்கும். ஆனால் அதிகமான ஆலோசனைகள் குழந்தையை குழப்பலாம். என்ன சொல்வது சரி, பெரியப்பா சொல்வது சரியா என்ற கேள்வி வரும். எனவே குழந்தையின் முன் பெரியவர்கள் ஒருமித்த குரலில் பேச வேண்டும். நான் விநாயகருக்கும் முருகனுக்கும் ஒரே பாடம் சொல்கிறேன், ஆனால் அவர்களின் தனித்தன்மையை மதிக்கிறேன். நீங்களும் உங்கள் குழந்தைகளின் தனித்துவத்தை மதியுங்கள். ஒரு குழந்தை ஒற்றை குடும்பத்தில் இருந்தால் அவளை அடிக்கடி உறவினர் வீட்டிற்கு அழைத்துச் செல்லுங்கள். ஒரு குழந்தை கூட்டு குடும்பத்தில் இருந்தால் அவளுக்கு சில நேரங்களில் தனியாக இருக்க இடம் கொடுங்கள். சமநிலை, அதுதான் சிவனின் தத்துவம். இப்போது பொருளாதாரத்தை பற்றி பேசலாம். கூட்டு குடும்பத்தில் செலவுகள் பகிர்ந்து கொள்ளப்படுவதால் தனிநபர் சுமை குறையும். வீடு, மின்சாரம், உணவு அனைத்தும் பலரால் சமாளிக்கப்படும். ஆனால் யார் எவ்வளவு செலவழித்தார்கள் என்ற கணக்கு தலைவலியாகும். ஒற்றை குடும்பத்தில் உன் வருமானத்துக்கு ஏற்ற செலவு, ஆனால் திடீர் நெருக்கடியில் கடன் விழும். என் கைலாசத்தில் பொருள் எதுவும் இல்லை, ஆனால் அங்கு வறுமையும் இல்லை. ஏனெனில் அங்கு தேவையானது மட்டுமே உள்ளது. உனது குடும்பத்திலும் தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைக்காதே. ஒற்றையாயினும் கூட்டாயினும் உங்கள் பொருளாதார விதிகளை வெளிப்படையாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மாத செலவு கூட்டம் வையுங்கள். அதில் கோபம் வேண்டாம், உண்மை மட்டும் பேசுங்கள். நான் பக்தர்களின் காணிக்கையை எண்ணி பார்க்கிறேனா? இல்லை, மனத்தை பார்க்கிறேன். அதுபோல நீங்கள் ஒருவரின் பணத்தை அல்ல, அவரின் மனத்தை அன்பு குழந்தாய், ஒரு முக்கிய உண்மையைச் சொல்கிறேன். ஒற்றை குடும்பத்தில் பெண்களுக்கு அதிக சுதந்திரம் இருப்பதாக ஒரு கருத்து உண்டு. ஆனால் சுதந்திரம் என்பது இடத்தில் இல்லை, மனிதர்களில் உள்ளது. அடக்குமுறை கூட்டு குடும்பத்திலும் இருக்கலாம், ஒற்றை குடும்பத்திலும் இருக்கலாம். நான் சிவசக்தி ஒன்று, ஆணும் பெண்ணும் சமம். உங்கள் குடும்பத்தில் பெண்களின் குரல் கேட்கப்பட வேண்டும். ஒரு தாயின் வார்த்தை என் வேதத்திற்கு சமம். எனவே குடும்ப அமைப்பை தேர்வு செய்யும்போது அந்த அமைப்பில் பெண்களுக்கு மரியாதை உள்ளதா என்பதை முதலில் பார். இல்லையென்றால் அந்த குடும்பம் சிவத்திற்கு பிடிக்காது. இதோ உனக்கு ஒரு சுலபமான மந்திரம். தினமும் காலையில் உன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் முகத்தையும் பார். அந்த முகத்தில் மகிழ்ச்சி இருந்தால் நீ சரியான பாதையில் இருக்கிறாய். அந்த முகத்தில் வெறுப்பு இருந்தால் அமைப்பை மாற்று. ஒற்றையாக இருந்தாலும் கூட்டாக இருந்தாலும். இப்போது ஒரு கடைசி கதை. ஒரு ஊரில் 2 சகோதரர்கள் இருந்தார்கள். ஒருவன் பெரிய கூட்டு குடும்பம் நடத்தினான், மற்றவன் தனி குடும்பம் வைத்துக் கொண்டான். ஒருநாள் பெரியவனின் மனைவி சமைத்த சாப்பாட்டை எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டார்கள். அன்று தனி குடும்பத்தானின் மகள் அழுதாள், எனக்கு அத்தை வீட்டு சாப்பாடு வேண்டும் என்று. உடனே கூட்டு குடும்பத்தான் தன் சமையலை பகிர்ந்து கொண்டான். மறுநாள் கூட்டு குடும்பத்தில் சண்டை வந்தது. அப்போது தனி குடும்பத்தான் வந்து சமாதானம் செய்தான். இதிலிருந்து அறிவது, ஒற்றை மற்றும் கூட்டு குடும்பங்கள் எதிரிகள் அல்ல, அவை நிரப்பிக்கொள்ளும் 2 பகுதிகள். ஒரு சமூகத்தில் ஒரே ஒரு வகை குடும்ப அமைப்பு மட்டும் இருந்தால் அந்த சமூகம் வளமற்றதாகிவிடும். பல வண்ணங்கள் உள்ள காடு எப்படி அழகோ அப்படி பல குடும்ப வடிவங்கள் உள்ள சமூகம் அழகு. எனவே உனக்கு எது வசதியோ அதை தேர்ந்தெடு, ஆனால் பிறரின் தேர்வை மதி. இப்போது உனக்கான என் ஆசிர்வாதத்தை கேள். நீ ஒற்றை குடும்பமாக இருந்தால் உனக்கு நான் தரும் ஆசி, உன் தனிமை பலமாக மட்டுமே இருக்கட்டும். உனக்கு உதவி தேவைப்படும்போது உலகமே உன் குடும்பமாக வரட்டும். நீ கூட்டு குடும்பமாக இருந்தால் உங்கள் ஒற்றுமை ஒருபோதும் சுவர்களுக்குள் மட்டும் அடைபடாமல் அனைவரையும் தழுவட்டும். 2 வகைக்கும் பொதுவான என் கட்டளை, தினமும் இரவு உங்கள் குடும்பத்தில் ஒருவரையாவது மனதார புகழுங்கள். நான் சிவன், அமைதியை காத்தவன். சண்டை என்பது என் திரிசூலத்தில் அழியும். உங்கள் வீட்டில் சண்டை இருந்தால் ஒற்றை குடும்பமாயினும் கூட்டு குடும்பமாயினும் அது எனக்கு பிடிக்காது. அன்பு இருந்தால் 2 பேர் கொண்ட குடும்பமும் போதும். அன்பு இல்லை என்றால் 100 பேர் கொண்ட குடும்பமும் வீண். முடிவில் நான் சொல்வது, குடும்பம் என்பது ஒரு வடிவம் அல்ல, அது ஒரு உணர்வு. அந்த உணர்வை உன் இதயத்தில் வளர்த்துக்கொள். அது உன்னை சரியான பாதையில் நடத்தும். இதோ என் பாதத்தில் உனக்கு ஒரு பரிசு.
ஒரு சிவசூத்திரம். கூடு பெரிதா, கூட்டைப் பார். கூடு சிறிதா, விதையைப் பார். உன் குடும்பத்தின் விதை அன்பு. அந்த விதை நன்றாக இருந்தால் சிறிய கூடும் பெரிய காடாக விரியும். அந்த விதை அழுகியதாக இருந்தால் பெரிய கூடும் பாழாகும். எனவே நீ எந்த குடும்ப அமைப்பை தேர்வு செய்தாலும் அதன் விதையை அன்பு, பொறுப்பு, மரியாதை கவனித்துக்கொள். நான் கைலாசநாதன் உனக்கு உறுதியாகச் சொல்கிறேன், நீ ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் உன் குடும்பம் நல்லதாகவே இருக்கும். குடும்பத்தை மாற்ற நினைக்காதே, முதலில் உன்னை மாற்று. நான் என்னை நானே உருமாற்றிக் கொண்டேன். நீலகண்டன், ஆனந்த தாண்டவன், பிக்ஷாடனன், பல வடிவங்கள். அதுபோல உனது குடும்பமும் காலத்துக்கு ஏற்ப உருமாறட்டும். ஒற்றை, கூட்டு இரண்டும் ஒரு காலத்தில் சரியாக இருக்கும். அதைப் போலவே இரண்டும் ஒரு காலத்தில் தவறாகவும் இருக்கும். சூழலுக்கு ஏற்ப மாறுவதே சிவத்தின் மிக பெரிய குணம். முடிவாக, என் அன்பு குழந்தாய், நான் உனக்குச் சொல்ல வந்தது இதுதான். கேள்வி ஒற்றையா கூட்டா அல்ல. கேள்வி எப்படி அன்பாக வாழ்வது. உலகில் பல குடும்பங்கள் சிதறுகின்றன. காரணம் அமைப்பு அல்ல, காரணம் பொறுமையின்மை. நான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பார்வதியுடன் ஒரே இடத்தில் இருக்கிறேன். ஏனெனில் நான் பொறுமை கற்றுக்கொண்டேன். அவள் சில நேரம் கோபித்துக் கொண்டால் நான் தியானத்தில் மூழ்கிவிடுவேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்களை விடுங்கள். தினமும் மாலையில் உங்கள் குடும்பத்தில் ஒரு நிமிடம் மௌனமாக இருங்கள். அந்த மௌனத்தில் நான் வந்து உங்கள் இதயங்களை இணைப்பேன். இதோ என் திரிசூலத்தின் முனையில் உனக்கு ஆசி. நீ எந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்தாலும் அந்த குடும்பம் எனக்கு ஒரு கோவிலாகட்டும். அந்த கோவிலில் நான் நிரந்தரமாக வாசம் செய்வேன். உனது குழந்தைகள், பேர குழந்தைகள், அவர்களின் சந்ததிகள் அனைவரும் அன்பின் வழியில் நடப்பார்கள். ஓம் நம சிவாய. சிவனே துணை. இந்த திருவாக்கை உன் உள்ளத்தில் பதித்துக்கொள். மீண்டும் ஒரு கேள்வி எழுந்தால் என் பாதத்தில் விழு, நான் உரைப்பேன். இனி நீ உன் குடும்பத்தில் சமத்தையும் அன்பையும் சிவத்தையும் வளர்ப்பாயாக. குடும்பமே கைலாசம், கைலாசமே குடும்பம். சிவ 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 சிவ. இசை. உங்கள் அனைவருக்கும் என் கருணை உண்டு. இந்த காணொளியை பார்த்து உங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய விடியலை உருவாக்குங்கள். சிவனே